புத்துணர்வு தரும் புதிய காலை. இவ்விடம் இன்று இனிய பசுஞ்சோலை. நாங்கள் வந்திருக்கும் வேலை நீங்கள் எல்லாம் மலர்ந்த பூ மாலை. நல்ல பொருளுக்கு தேவை நல்ல தரம், நல்ல விளைச்சலுக்கு தேவை நல்ல உரம். மானுட வாழ்வும் இறைவன் தந்த வரம். உங்கள் புன்னகையோ அழகிய முல்லைச் சரம். வித்யாலயா, வித்யாலயா என்றால் கல்வி நிலையம். வேதலோகம் என்றால், வேதம் என்றால் உயர்ந்த அறிவு. ஆக உயர்ந்த அறிவை, அறிவினுடைய உலகம் இது. உயர்ந்த அறிவினுடைய உலகமே இந்த கல்வி நிலையத்துக்குள் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பெற்று வாழ்விலே முன்னேற இருக்கிறீர்கள் என்பதை இந்த பெயரே அடையாளம் காட்டுகிறது. முழுமையான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் இன்று தேவையாக இருக்கிறது. அறிவியல் கண்காட்சி நடக்கிறது. அறிவியல் எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு முக்கியமானது, அதனால் எவ்வளவு மனித வாழ்க்கை மேம்பட்டு இருக்கிறது என்பதற்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்ல. அப்படிப்பட்ட அறிவியல் அவசியமானது. நம்முடைய மனித குல வாழ்க்கையை காட்டுமிராண்டியாக மனித குலத்தை இந்த நாகரிக உலகமாக மாற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்து வந்திருக்கக்கூடிய நாம் இன்னும் உலகில் யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் தினமும் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்திருக்கிறது. வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பல சமூக கொடுமைகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம அறிவு அதற்கெல்லாம் பயன்படக்கூடியதாக இல்லாமல் இருக்கிறது என்று நினைக்கின்ற போது மனது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆக அந்த அறிவை, நாம் பெற்ற அந்த பகுத்தறிவை இன்னும் சிறப்பாக பயன்படுத்தி எல்லோரும் எல்லாவும் பெற்று வாழ்வதற்கான நல்லதோர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. என்னுடைய அவா மட்டுமல்ல, பல்வேறு ஞானிகள், மகான்கள், ஐயா மகரிஷி ஐயா போன்றவர்கள் எல்லோரும் அதற்காகத்தான் பாடுபட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவர்கள் நல்லவர்களாவதும் தீயவர்களாவதும் அன்னை வளர்ப்பில் சொல்வார்கள். அன்னை வளர்ப்பு மட்டுமல்ல, இன்றைய காலத்தில் சமுதாயமும் சேர்ந்து வளர்க்கிறது. ஆக சமுதாய சூழல் தான் மனிதர்களை, குழந்தைகளை நல்லவர்கள் அல்லாத நல்லது அல்லாத வழிகளிலே கொண்டு செலுத்துகிறது. ஆக தீயவர்கள் ஆவது என்பது அவ்வாறு நடக்கிறது. ஆக அந்த தீய உள்ளம் ஏற்படாமல் இருப்பதற்கான வழிவகையை காட்டக்கூடியதுதான் வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய மனவள கலை. ஆக அந்த கலை இந்த கல்வி நிலையத்திலே மிக சிறப்பான முறையிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதே வாழ்க்கைக்கு தேவையான கல்வி. அதாவது கல்வியின் நோக்கம் அறிவு, ஒழுக்கம், ஒரு பொருள் ஈட்டும் வேலை. இந்த மூன்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். அதில் முதன்மையானது அறிவு. அந்த அறிவு வாழ்வியல் அறிவாக, மெய்யறிவாக உங்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கு இந்த கல்வி நிலையம் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அதனுடைய பொறுப்பினை நிறைவேற்றுகின்ற நிலையிலே நீங்கள் எல்லாம் நிச்சயமாக எதிர்கால வாழ்விலே, வருங்கால வாழ்விலே சிறந்து வருவீர்கள். அதன் மூலமாக இந்த நாடும், இந்த உலகம், சமுதாயமும் முன்னேறி வரும் என்று கூறி நீங்கள் எல்லாம் மிக சிறப்பாக வர வேண்டும் என்று வாழ்த்தி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழிய வையம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.